ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களின் முரட்டு குணங்கள். மேசராசிக்காரர்கள் எண்ணற்ற நற்குணத்தை பெற்றிருப்பார். அமைதியானவர், ஒழுக்கமானவர், மனிதநேயம் கொண்டவராக இருப்பார். இரக்கம், மனிதநேயம், உண்மையின் சொரூபமாக திகழ்வார். தர்மத்திலும் தலை சிறந்தவராக இருப்பார். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார். வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்வார். சரி, அவரை பற்றிய முரட்டு குணம், பண்புகள், கோபம், நல்ல குணம், கெட்ட குணம் போன்றவற்றை பார்க்கலாம். மேசராசிக்காரரது உள்ளங்கை மிக பெரியதாக இருக்கும். கைவிரல்கள் நீண்டும் தடித்தும் காணப்படும். தலையில் தழும்பு இருக்கும். முகத்தில் மச்சம் இருக்க வாய்ப்புண்டு. இவர்களது உடல் அதிக வெப்பமாக காணப்படும். இவர்கள் அடிக்கடி குளிர்ந்த உணவுகளை உண்டு வந்தால் நோய்களை தவிர்க்கலாம். மின்னல் வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் மேசராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. எதிலுமே வெற்றி பெறும் யோகம் கொண்டவர். சாதாரணமாக இருப்பார்கள். திடீரென உயர்ந்து நிற்பார்கள். எல்லோரையும் திரும்பி பார்க்க வைப்பார். புஷல்தனமாக எந்த காரியத்தையும் உற்று நோக்குவதால் எல்லா பணிகளிலும் லாபம் கிட்டும். அதாவது இவரது பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை. மேசராசியில் பிறந்தவர்கள் தலை சிறந்த தலைவராகவும் புகழ்பெற்றதாகவும் இருப்பார். இந்த ராசி செவ்வாய் கிரகத்தின் பார்வையில் இருப்பதால் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிப்பார். இவர்கள் அரசியலில் வெற்றி பெறும் வாய்ப்புண்டு. பெரிய தலைவராக இருந்து மக்களின் அபிமானத்தை பெறுவார். யாராலும் முடியாத காரியம், செயல்கள் இவற்றை செய்து முடித்து காட்டுவார். முடித்து பெயர் எடுப்பதே இவர்களுக்கு பிடித்தமானது. காவல்துறை, இராணுவம், விஞ்ஞானம், மின்சாரம் மற்றும் வரி தொடர்பான பணிகளில் பணியாற்றுவது சிறப்பானது. காதல் உறவு. இவர்கள் காதலில் நாயகியாக திகழ்வர். ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டமில்லாமலும் எதற்கும் திருப்தியாளர்களாகவும் இருப்பார். இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும். ஆனால் இவர் நிச்சயம் காதலிப்பார், காதலிக்கப்படுவார். கடைசியில் சுயநலத்தால் கைவிடவும் தயங்க மாட்டார். விருப்பங்கள். திடீர் பணம், லாட்டரி, சூதாட்டங்களில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். தவறு என்றாலும் இதன் மூலம் இவர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும். இவற்றில் இவர்களுக்கு நல்ல வெற்றியும் கிட்டும். இந்த ராசிநாதர் எந்த பணியில் இறங்கினாலும் அதில் முழு கவனத்தையும் காட்டுவார். இவர்களுக்கு நடனத்தில் ஆர்வம் இருக்கும். நடனமும் ஆடுவார், பாடலும் பாடுவார். ஆலைகள், துணி, மரச்சாமான்கள், புத்தகத்துறையில் பணியாற்றினால் நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ். பத்திரிகை, கணிதவியல், மருந்துகடை, சுரங்கம், மருத்துவர், பொறியியலாளர், விளையாட்டு, வாகனம், ரேடியோ ஆகியவற்றில் பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும். இந்த பணிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் அவர்களுக்கு பணம் கொட்டும். மேசராசிக்காரர்களுக்கு கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு மற்றும் மீனராசிக்காரர்களுடன் கூட்டணி அமைத்து தொழில் செய்தால் சிறப்பு. இந்த ராசிக்காரர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குணம். மேசராசிக்காரர்கள் எண்ணற்ற நற்குணத்தை பெற்றிருப்பார். அமைதியானவர், ஒழுக்கமானவர், மனிதநேயம் கொண்டவராக இருப்பார். இரக்கம், மனிதநேயம், உண்மையின் சொரூபமாக திகழ்வார். இவர் தர்மத்திலும் தலை சிறந்தவராக இருப்பார். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார். வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்வார். மற்றவர்களுக்கும் வாழ்வை சொல்லிக் கொடுப்பார். மேசராசிக்காரர்களுக்கு சிகப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள். சிகப்பு நிறத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருப்பது நல்லது. நட்பு. மேசராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுடன் நட்புடன் பழகுவர். இது தவிர சிம்மம், தனுசு, மிதுனம் ராசிக்காரர்களும் நண்பர்களாக இருப்பார். கடக மற்றும் மகர ராசிக்காரர்கள் ஒத்துவராது. இல்லற வாழ்க்கை. மேசராசியில் பிறந்த ஆண்மகன் தனது மனைவியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள விரும்புவான். மனைவியும் தனது கணவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள விரும்புவர். தனது துணையின் மீது அதிக அளவிலான பாசத்தை பொழிவார்கள். இவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறிய சிறிய பிரச்சனை ஏற்படும். தனது மனைவி அல்லது கணவன் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவர். ஆனால் அப்படி அமையப்பட்டால் மனைவி மீதோ அல்லது கணவன் மீதோ அதிக சந்தேகம் கொண்டு அடிக்கடி சந்தேகத்தை தீர்த்து கொள்வர். சந்தேகம் கொண்டவராகவும் மேசராசிக்காரர்கள் திகழ்வர். இதனால் இவர்களுக்குள் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறிது பாதிக்கும். ஆனாலும் குறுகிய காலத்தில் சரியாகி பயனிலைக்கு திரும்புவர். அதிர்ஷ்டக்கல். மேசராசிக்காரர்களுக்கு பவளக்கல் அதிர்ஷ்டக்கல். அதனை காப்பரில் பதிந்து மோதிரமாக அணிந்தால் சிறப்பாக இருக்கும். கல்வி. மேசராசிக்காரர்கள் சாதாரண கல்வியையே தொடர்வர். கல்வி வாழ்க்கை இவர்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. ஆனாலும் கடைசியில் திரும்பி பார்த்தால் இவர்கள் ஒரு உயர்ந்த கல்வியை தொற்றிருப்பர், உயர்ந்த இடத்தில் இருப்பர். வீடு மற்றும் குடும்பம். மேசராசிக்காரர்கள் தங்களது குடும்பத்தினர் மீது அதிக பாசமும் ஆதரவும் கொண்டவராக இருப்பர். தனது குடும்பம், தனது உறவுகள், தனது சமுதாயம் என ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்வார்கள். தனது எண்ணம் போல வாழ்வர். மேசராசிக்காரர்கள் தனது துணையின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருப்பார். தனது குழந்தைகளை நண்பர்கள் போல பாவிப்பார். பலவீனம். இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். தான தர்மத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். பயந்த சுபாவம் உடையவர்கள்.
இவர்களுக்கு கோபம் எளிதில் வரும். எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எப்போதும் யாருடனாவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் தனது தவறை ஒப்புக்கொள்ளாதவராகவும் இருப்பார். இவர்கள் தாம்பத்திய விஷயத்தில் சஞ்சலம் கொண்டவராகவும் மூர்க்கத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். மேசராசிக்காரர்கள் நேர்மையுடனும் கருணையுடனும் செயல்படுவார். முடியாததை முடித்து காட்டும் குணமுடையவர். எதையுமே விரைவில் செய்து முடிப்பார். சுதந்திர மனப்பாங்கும் மற்றவர்களுக்கு எந்த இடையூறு அளிக்காதவராகவும் திகழ்வார். தனது லட்சியத்தை நோக்கி பயணிப்பார். தான் செய்யும் காரியத்தின் மீது சந்தேகம் கொண்டவராகவும் இருப்பார். இதனால் அடுத்தவரிடம் கேட்டு நல்லது கெட்டது என புரிந்து கொள்வார். அன்பானவர், பெரியவர்களை மதிப்பவர் இவர். இதனால் இவரை எல்லோரும் விரும்புவர். இவர் எவருடனும் பணியாற்ற உகந்தவர். தலைவராக இருக்கவும் தகுதியானவர். இவர் யாருடைய ஆலோசனையையும் கேட்க மாட்டார். இவர்கள் எடுத்தறிந்து பேசிவிடுவார். இவர்களுக்கு சூரியனின் ஆசி இருப்பதால் அதற்கான குணங்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியம். உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். பெரிய விபத்துகளில் இருந்தும் தப்பித்து விடுவர். நோயும் இவர்களை எளிதில் தாக்காது. சிலராக இருக்கும்போது இவர்களுக்கு பலவிதமான உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். இரத்த சோகை, கண் நோய், காய்ச்சல், அல்சர், டைபாய்டு, கை கால்களில் வெட்டுப்படுதல், உணவினால் ஏற்படும் ஒவ்வாமை போன்றவை, நெருப்பினால் சூடு போன்றவை இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. இவர்களுக்கு மன அமைதி குறைவாகவே இருக்கும். எனவே மேசராசிக்காரர்கள் ஆத்மார்த்தமான செயல்களை செய்வது நல்லது. எப்பொழுதும் கடின உழைப்பை மேற்கொள்வதால் உடல்வலி ஏற்படும். இதனால் யாரை கண்டாலும் எரிந்து விழும் நிலை ஏற்படும். இவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. இவர்கள் சுதந்திரமாக வாழவே விரும்புவார். இவர்கள் உப்பு பதார்த்தங்களை விரும்பி உண்ணுவார். மேசராசிக்காரர்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் வகையிலான உணவுகளை உண்ண வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு பெரும்பாலான வியாதிகள் இரத்த சம்பந்தமாகவே இருக்கும். அடிக்கடி தண்ணீர் குடித்தல், மதியம் ஏதேனும் பழரசம், இரவில் பால் அருந்துதல் நலம் தரும். மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும் தினங்களில் விரதம் இருந்தால் சிறப்பு. அதிர்ஷ்ட நாள். இவர்களது ராசி செவ்வாய் கிரகத்தின் பார்வையில் இருப்பதால் இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததாகும். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உகந்ததாகும். வியாழக்கிழமை மட்டும் உகந்தது அல்ல. முக்கியமாக மேசத்தின் அதிபதி செவ்வாய். இதன் உருவம் ஆடு. ஒற்றை ராசி, சரராசி. நிறம் சிவப்பு. உறுப்பு தலை. ராசியின் கடவுள் முருகன். இந்த ராசிக்குரிய இடங்கள் மலை மற்றும் சிறு காட்டுப்பகுதி, முச்செடிகள், கரடுமுரடான கற்கள், பாறைகள், வெப்பம் அதிகமுள்ள இடம், போர்க்களம், ஆட்டு மந்தை. இந்த ராசியில் பிறந்தவர்கள் செயலில் சரமாகவும் தத்துவத்தில் அக்னியாகவும் செயல்படுவார்கள். செயல்களில் இது ஆரம்பம் காலத்தை, பொழுது பருவத்தில் இது விடியலையும் சரராசியாகவும் இது உள்ளது. ஆண் ராசி 4 கால் உடைய ராசி. முதல் மாத சித்திரை மாதம் துவங்கும் ராசி. இதில் அழகானவர்கள். ஆம், அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் என மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. சுறுசுறுப்பானவர்கள், நிறைய புத்தால்தனமும் சிற்றின்ப பிரியராகவும் இருப்பார்கள். ஆணவம் மற்றும் தலைக்கணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் நீண்ட புருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர்கள். கோபத்தை எடுத்துக்கொண்டால் தலைக்கு மேல் வரும். தலையிலேயே முட்டி காயப்படுத்திக் கொள்வார்கள். நிதி நிலைமை. நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். கட்டிய மனைவியை அல்லது கணவனை கண்கலங்க வைக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் அதையும் மீறியும் அவர்கள் சிலர் கோபத்தை காட்டுவர். வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் பெருகும். அறுசுவை உணவு பிரியர். கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள். தகவல் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவர். விட்டு கொடுத்து வாழ்வார்கள். வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகம் இருக்காது. நிறைய பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க மாட்டார்கள். பிடியாத குணம். 5ஆம் அதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கும். இந்த இடம் நெருப்பு ராசி. ஆகவே முதல் குழந்தை கருச்சிதவை ஏற்படும். இவர்களின் குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவர்கள். குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பார்கள். வேலை செய்பவர்களுடன் தோழமையாக இருப்பார்கள். அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். இதில் வேலைவாய்ப்பு. காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, பொறியியல் துறை, இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் பணி செய்வார்கள். செங்கல் சூளை, மண்டபம், தொழிற்சாலை, சுரங்கத் தொழில், ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தல், சமையல் கலை, பூமி தொழில், விவசாயம் செய்பவர். பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதை மறுத்துவிடுவார். வீட்டினை தூய்மையாக பராமரிக்க நினைப்பார்கள். தனக்கு வரும் வருமானத்தை கொண்டு தர்மம் செய்வார்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியடைவார்கள். அடிக்கடி புண்ணிய யாத்திரை செல்வார்கள். குருவின் ஆசி இருக்கும். நிறைய பாக்கிகள் பெற்றவர்கள். தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள். இதில் உடல் ஆரோக்கியம். மேசராசியில் பிறந்தவர்களை நரம்பு பிரச்சனை அதிகம் தாக்கும். தண்ணீர் கண்டம் ஏற்படும். வெளிநாடு, வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அடிக்கடி மரண பயம் வரும். மானரோசம் அதிகம் கொண்டவர்கள். இவர்களின் ஆசைகள் காலம் கடந்துதான் நிறைவேறும். கீரை வகை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சம், வால்நட், ஆப்பிள் போன்றவை உணவில் சேர்த்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும். முக்கியமாக மேசராசி ஜாதகர்கள் பொதுவாக நேர்மையாக இருக்க விரும்புவார்கள். மேசராசியில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீர்கள். இவர்களுக்கு பொய்ப்பித்தலாட்டம் செய்வர்களை கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டால் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள். அதேபோல பழகுபவர்களில்
நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள். நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவர்கள். பிறரின் பார்வைக்கு வெகுளியானவர் போல காட்சியளிப்பார். நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருப்பார்கள். பொறுமை என்பதே மேசராசிக்காரர்களுக்கு கிடையாது. நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்கள். இதனால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் வீரம் மற்றும் கோபம் நிறைந்தவராகவே இருப்பார். மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்வதிலும் அதிகாரம் செலுத்துவதிலும் வீரதீரமான செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருப்பார். பிறரை நிர்வகிக்கும் நிர்வாகத் திறமையிலும் முதன்மையாக இருப்பார். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிமறைவின்றி பேசுவார்கள். இதில் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தான் சொல்வதே சரி சரி என வாதிடுவார்கள். நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்கள். இவர்களுக்கு கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும். இதில் இவர்கள் தைரியமானவர்கள் என்பதால் எல்லா விஷயத்தையும் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். கௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர்கள். தான் ஏற்றுக்கொண்ட பணிகளில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் பொறுமையுடன் இருந்து அதை முடித்து காட்டுவார்கள். இவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். கோபத்தில் மன அமைதியை இழந்து விடுவார்கள். பொதுவாக மலையையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலத்தையும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் திகழும். அப்படியான சூழலில் அமைந்த தலங்களில் உங்கள் ராசினான செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்கள் வாழ்வு மலையளவு உயர்ந்து செல்வ செழிப்போடு உயர்வீர் என்பது உறுதி. அதிர்ஷ்ட எண்ணாகும். இவர்களுக்கு 9இன் கூட்டு எண்ணான 9, 18, 27, 36, 45, 54, 63, 72 ஆகியவையும் சுபம்.